தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு தருகிற வார்த்தை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நாம் நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய எந்த ஒரு காரியமானாலும் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யோபுவை குறித்து பார்க்கிற பொழுது, யோபு 17வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுப்பார் என்று கூறுகிறார். யோபு தன்னுடைய போராட்டமான சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய உடம்பெல்லாம் மறுக்கடாய் நிறைந்த சூழ்நிலைமைகளிலும் அவர் தன்னுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை கர்த்தரை சார்ந்ததாக இருந்தது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், எனக்காக பிணைக்கப்படுவீராக என்று சொல்லுகிறார். நீர் பிணைக்கப்படாவிட்டால் வேற யார் பிணைக்கப்படுவார் என்று சொல்லி ஆண்டவரோடு உண்மையோடு தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் எவ்வளவு கடினமான சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் கடந்து சென்றாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காக எனக்கு வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிறது எல்லாமே நன்மைக்கு என்று சொல்லி நினைத்து அவருடைய சமூகத்திலே நம்முடைய வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். ஆகவே தான் நம்பிக்கையோடு இருந்த அந்த யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அவர் கடந்து சென்றதான பாதை ஒரு கொடிய பாதை. அந்த கொடிய பாதையின் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை என் தேவன் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையின் தேவன் அவரை கனப்படுத்தினார். யோபுவின் அவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவருடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து 10 மடங்கு ஆசீர்வாதம் பெறும்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கொடிய பாதிப்புக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்களா? அநேக நேரங்களிலே சோர்வுகள், மனவேதனைகள் வாட்டிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து உங்கள் வழியை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணி யோபுவை ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் விண்ணப்பத்தை அவருக்கு ஒப்புக் கொடுங்க. அவரே உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி உங்களை 10 மடங்கு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ இந்த நாளிலும் கூட ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தீரே அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தையை யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் சுவாமி. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யோபுவை போல அவருடைய வழியை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையில் நம்பிக்கையா இருந்து அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. யோபுவை போல கடினமான பாதையில் கடந்து சென்றாலும் கூட உண்மையில் நம்பிக்கை வைக்க, உண்மையில் ஒப்புக் கொடுக்க நீர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் நீர் வெற்றியை இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா.
இந்த நாளிலே தங்கள் வழியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து உண்மையில் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்குரிய அத்தனை காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புது புது ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபை அவர்களுக்கு கொடுத்தல்லும் சுவாமி. அவர்களுடைய வழியை ஸ்திரப்படுத்தும் அப்பா. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தோடு அவர்கள் காணப்பட கிருபை தாரும். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மிகுதியான நேரமும் கூட இரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.